ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இந்த சம்பவத்தை மின்னஞ்சல் மூலியமாக அனுப்புனது தீபக் அப்படிங்கிற நபருங்க. இவர் தற்போது சென்னையில் இருக்காருங்க. ஆனால் 2012ஆம் வருடம் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் குடும்பத்தோடு இருந்திருக்காருங்க. அப்போது அதாவது 2012ஆம் வருடம் இந்த தீபக் அப்படிங்கிறவருடைய அக்காவிற்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால இந்த தீபக் அப்படிங்கிறவருடைய வீடு திருவிழா கோலமாக இருந்திருக்குங்க. திருமணத்திற்கு முந்தைய நாள் இந்த தீபக் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் அவங்களுடைய அக்காவிற்கு திருமணம் அப்படிங்கிற காரணத்தினால இவருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவங்க அப்பாவுடைய ரிசப்ஷன் அன்னைக்கு போட்ட கோட் ஷூட்டை எடுத்து அதை கரெக்டாக தனக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி அதை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு இருந்திருக்காருங்க. அவங்க அப்பா உயிரோடு இல்லைங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த அந்த கோட் ஷூட்டை எப்படியாவது நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டெய்லர்கிட்ட எடுத்து போய் தனக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டாக அடிக்க சொல்லி கொடுத்துருக்காருங்க. இந்த டைம் கரெக்டாக அன்றைய இரவு தோராயமாக 8 மணி இருக்குங்க. 2 வீலரில் போயிட்டு டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு தனக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டாக அடிக்க சொல்லியிருக்காருங்க. டெய்லர் செக் பண்ணி பார்த்துட்டு நைட்டே முடியாதுப்பா, காலையில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட சொல்லியிருக்காருங்க. தீபக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரிங்க காலையில் 6 மணிக்கு மூர்த்தம், ஒரு 4:30-5 மணிக்கு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. டெய்லரும் சரி ஒரு 5 மணிக்கு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதற்கு பின்பு தீபக் தன்னுடைய 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வரும் வழியில் இவருடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வீட்டுக்கு முன்னாடி இவருடைய 2 வீலர் வரும்போது ஒரு இஸ்லாமிய பெரியவர் டக்குன்னு தீபக்கை குறுக்காட்டி நிறுத்தி வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்து போ, அதே மாதிரி கை கால்களை கழுவிட்டு பூஜை ரூம்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது கேட்ட உடனே தீபக்குக்கு ஒன்றுமே புரியலிங்க. ரோட்டில் போயிட்டு இருந்தவனை டக்குன்னு நிறுத்தி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காம வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்குள்ளே வந்த தீபக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உற்றார் உறவினர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி வெளியே இருக்கக்கூடிய பந்தக்கால் லைட்டை ஆஃப் பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை தேடி இருக்காருங்க. அதனுடைய சுவிட்ச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தீபக்கினுடைய வீடு கீழே ஒரு ஃப்ளோருங்க, மேலே ஒரு ஃப்ளோர், 2 ஃப்ளோர் தான். இந்த மாதிரி தான் அந்த வீடு அமைப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அவருடைய சுவிட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட அப்படின்னு மாடி படிக்கட்டில் முதல் ஸ்டெப்பை எடுத்திருக்காருங்க. அப்போது தீபக்கினுடைய பெரியம்மா தீபக்கை பார்த்து மிரட்டல் தோணியில், யார் நீ, யார் வீட்டுக்குள்ளே வர்ற, உள்ளே வந்தீங்கன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே மயங்கிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த வீடே உற்றார் உறவினர்களோடு சந்தோஷமாக இருந்த அந்த நிலை மாறி எல்லாருமே பயத்தோடும் கவலையோடும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எதற்காக இந்த லேடி இப்படி பேசினாங்க, ஏன் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. தீபக்கு பயங்கர கோபங்க. இத்தனை பேருக்கு முன்னாடியே செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடே இருந்திருக்காருங்க. அதற்கு பின்பு கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் அப்படி மிரட்டின அந்த பெண்மணி, அதாவது தீபக்கினுடைய பெரியம்மா நார்மல் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. முழிச்சு பார்த்த உடனே தீபக்கினுடைய பாட்டி அந்த பெண்மணி கிட்ட, ஏன் அப்படி பேசின தீபக்கை பார்த்து, அவன் கோபமாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே தீபக்கினுடைய பெரியம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீபக்கினுடைய அம்மாவை கூப்பிட்டு பையனை பூஜை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் திருநீரை வச்சு கூடவே படுக்க வச்சுக்க, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தீபக்கினுடைய அக்காவிற்கு திருமணங்க. அந்த காரணத்தினால அதை பற்றி யாருமே பேசலைங்க. அன்றைய நாள் இரவு புதுமண தம்பதிகளுடைய முதல் நாள் அப்படிங்கிற காரணத்தினால எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே முடிச்சுங்க. அடுத்த நாள் அவங்களுடைய பெரியம்மா கிட்ட தீபக்கினுடைய பாட்டி, ஏன் அப்படி பேசின, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது தீபக்கினுடைய பெரியம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீபக் வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மர்மமான எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய உருவம் பின்னாடியே வந்துச்சு. அப்போதும் நான் எதுவுமே பேசல. அதற்கு பின்பு தீபக் மாடிக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு முதல் படியில் கால் எடுத்து வைக்கும் போதே அந்த உருவமும் பின்னாடி போக ட்ரை பண்ணுச்சு. அந்த காரணத்தினால தான் நான் அப்படி சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே தீபக்கினுடைய அம்மாவிற்கு குலையே நடுங்கி போச்சுங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தீபக்கினுடைய பெரியம்மாவுக்கு அடிக்கடி சாமி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால அந்த பெண்மணி சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. அன்றைய நாள் இரவு என்ன நடந்துச்சு அப்படின்னா, தீபக்கினுடைய நெருங்கின உற்றார் உறவினர்கள் மட்டும்தாங்க இருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்த மற்ற உறவினர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. இவங்களுடைய பெரியம்மா ஃபேமிலி, சித்தப்பா ஃபேமிலி, இவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த காரணத்தினால கீழ் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ரூம்லேயே எல்லாருமே தூங்கியிருக்காங்க. இந்த புதுமண தம்பதிகள், அதாவது அந்த தீபக்கினுடைய அக்காவும் மாமாவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் போய் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு முந்தைய நாள் இரவு நார்மலாக முடிஞ்ச மாதிரி முடிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தெரியலிங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்டாக நள்ளிரவு தோராயமாக ஒரு 1 மணி அல்லது 2 மணி இருக்குங்க.
அந்த டைமில் இந்த புது மாப்பிள்ளை, அதாவது தீபக்கினுடைய அக்காவினுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் திடீர்னு எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிருக்காருங்க. இதை பார்த்து தீபக்கினுடைய அக்காவிற்கு ஒன்றுமே புரியலிங்க. ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துருக்காங்க. அவர் எந்தவித பதிலும் சொல்ல. அதற்கு பின்பு தீபக்கினுடைய அக்கா தன்னுடைய கணவனுடைய முகத்தை பார்க்கும்போது வித்தியாசமான முறையில் அவருடைய முகம் தென்பட்டுருக்குங்க. இந்த காரணத்தினால தீபக்கினுடைய அக்கா அவருடைய கணவனுடைய கன்னத்தில் ஓங்கி பலார்னு அரைஞ்சிருக்காங்க. அப்படி அந்த பெண்மணி ஓங்கி அரைஞ்ச உடனே கணவர் எதுவுமே பேசாமல் மறுபடியும் பெட்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. காலையில் எழுந்து அப்படி ஏன் நைட் அழுதிங்க, நான் அடித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே புரியலிங்க. அதற்கு பின்பு காலையில் தீபக் மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட அவங்களுடைய அக்கா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், 2வது நாளே இந்த மாதிரி நடந்திருக்கு, அதுவும் இல்லாமல் நீ அரைஞ்சிருக்குன்னு வேற சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு அப்படின்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதற்கு பின்பு தீபக்கினுடைய அக்கா அப்படி சொன்ன பின்பு தீபக்கினுடைய அம்மாவும் அப்பாவும் இன்னொரு விஷயத்தை செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீபக்கினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேலையில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு சிவன் கோவிலில் உடுக்கை அடித்து இந்த மந்திரம் மாந்திரிகம்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுகிறாருங்க. அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது தீபக்கு பின்னாடி அந்த எரிந்து போன கருப்பான பெண்மணியினுடைய உருவம் நின்னது, அதற்கு பின்பு நள்ளிரவு நேரத்தில் அவங்க அக்காவினுடைய புது மாப்பிள்ளை செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்றைய இரவு நான் தூங்கி பார்க்குறேன், இந்த வீட்டில் எனக்கு ஏதாவது நடக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முந்தைய நாள் இரவு எப்படி எல்லாரும் எந்தெந்த இடத்துல தூங்குனாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையுமே தூங்க சொல்லியிருக்காருங்க. அந்த காரணத்தினால இந்த புதுமண தம்பதிகள் முந்தைய நாள் இரவு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரூமில் தூங்குனாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபக்கினுடைய தாய் மாமா, அதாவது அம்மாவினுடைய அண்ணன் சொன்னல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காருங்க, அவரையும் தீபக்கினுடைய அம்மாவையும் கூப்பிட்டு மேலே போய் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஹால் சைடில் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக தோராயமாக நள்ளிரவு 12 மணி இருக்குங்க. இப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அந்த நபருக்கு ஏதோ தீஞ்ச வாசம் மாதிரி அடிச்சிருக்குங்க. அப்போது இவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, கூட ஒரு அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்காருல்ல, அவர் அடிக்கடி சிகரெட் அடிப்பார், அந்த வாடகை அப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் தூங்க ஆரம்பிச்சிருக்காருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வாடை ரொம்ப அதிகமாயிருக்குங்க. இந்த காரணத்தினால தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்தே தலையை நிமித்தி என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காருங்க. அப்போது தீபக் மாடிப்படியில் ஏறும்போது ஒரு மர்மமான எரிந்த பெண்ணினுடைய உருவத்தை பார்த்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதே உருவம் இந்த புதுமண தம்பதிகள் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரூமினுடைய கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமாக சத்தம் போடுறாருங்க. அப்படி சத்தம் போடுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிந்த சில மாந்திரிக மந்திரங்களையும் சொல்லியிருக்காருங்க. அப்படி சொன்ன உடனே அந்த மர்மமான உருவம் மறைஞ்சிருக்குங்க. அதற்கு பின்பு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த புதுமண தம்பதிகள் மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தூங்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கூப்பிட்டு கீழ் ஃப்ளோரில் வந்து தூங்க சொல்லிட்டாருங்க. காலையில் எழுந்த உடனே தீபக்கினுடைய தாய் மாமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது, இங்கே ஏதோ ஒரு எரிந்து போன பெண்ணினுடைய ஆன்மா அடிக்கடி இந்த வீட்டுக்குள்ளே தென்படுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த வீடு அவங்க வாடகைக்காக தங்கி இருக்கக்கூடிய வீடு தாங்க. இந்த காரணத்தினால அதை பெருசாக எடுத்துக்காம அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வாடகைக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டிலிருந்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச அந்த நேரத்திலிருந்து நிறைய தடங்கல்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த மர்மமான உருவம் அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ள தென்பட்டு போகிறத நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லியிருக்காருங்க. கடைசியாக தீபக்கினுடைய ஃபேமிலி அந்த வீட்டிலிருந்து தன்னுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி அன்றைய நாளில் அந்த வீட்டினுடைய கடைசி சில திங்ஸை ஏற்றுவதற்காக லாரி வந்திருக்குங்க. அப்போது அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த புதுமண மாப்பிள்ளை, அப்புறம் தீபக், அப்புறம் இன்னொருத்தர் ஃப்ரெண்டுங்க, 3 பேர் மட்டும்தாங்க இருந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாம் அந்த புது வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி அந்த கடைசி திங்ஸை ஏற்றிட்டு இருக்கும்போது மணி தோராயமாக இரவு 11 மணி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறாங்க. அப்போது தீபக் மற்றும் அவருடைய நண்பர் அந்த லாரி டிரைவர்கிட்ட பேசிட்டு கீழே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் இந்த புது மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனியில் நின்று அவங்க அக்காட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் யதார்த்தமாக லாரி டிரைவர் மற்றும் இந்த தீபக் எல்லாருமே 3 பேரும் சேர்த்து அந்த பால்கனியை பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த மர்மமான எரிந்து போன பெண்ணினுடைய உருவம் அந்த தீபக்கினுடைய அக்கா ஹஸ்பண்ட், அதாவது அந்த புது மாப்பிள்ளைக்கு பின்னாடி நிற்கிறத கீழே இருந்து 3 பேரும் பார்த்து பயந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேக வேகமாக இவர் மட்டும் தனியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போன உடனே தீபக் அவங்க மாமாவை கூப்பிட்டு கீழே வந்து அந்த வீட்டை பூட்டிட்டு புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. புது வீட்டுக்கு வந்து இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த புது மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய வீட்டில், அதாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போது அந்த மாப்பிள்ளையினுடைய அப்பா தீபக் வீட்டில் வந்து கண்டபடி திட்டிருக்காருங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஏன் சொல்லல, என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அவன் பாட்டு நைட் நேரத்தில் எந்திரிச்சு அழுது இருக்கான், என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி திட்டிருக்காருங்க.
அதற்கு பின்பு அந்த புது மாப்பிள்ளையினுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேரளாவில் நம்பூதிரியாக இருக்காராமுங்க. அவரை கூப்பிட்டு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காருங்க. அப்போது அந்த நம்பூதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வீட்டை மட்டும் தாங்க காலி பண்ணிட்டு வந்தீங்க, ஆனால் அந்த ஆன்மா உங்களுடைய பையனை, அதாவது அந்த புது மாப்பிள்ளை இருக்கார்ல, அவரை பின்தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதற்கு பின்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஆன்மாவை ஒரு பூஜையை நடத்தி நான் வர வைக்கிறேன், வர வச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறேன், அதற்கு பின்பு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த காரணத்தினால அந்த கேரள நம்பூதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 3 நாட்கள் அமாவாசை வந்திருக்குங்க. அன்றைய நாள் நள்ளிரவு அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரூம்குள்ளே பெரியவங்க சில பேர்த்த மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாத்தையுமே ஹால் சைடில் இருங்க, அதே மாதிரி மெயின் டோரை லாக் பண்ணிக்கோங்க, விடிய கூட பூஜை நடக்கலாம், பூஜை நடக்கும்போது உனக்கு தெரிஞ்சவங்க குரல் அல்லது நண்பர்கள் யாராவது வெளியிருந்துட்டு கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு குரல் கேட்கும், அப்போது யாரும் டக்குன்னு மெயின் டோரை திறந்து வெளியே போய் பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை ரூம்குள்ளே போயிருக்காருங்க. அவங்க அந்த ரூம்குள்ளே போய் பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய நாய்கள் வந்து குறைக்க ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்குங்க வீட்டை பார்த்து. அந்த பூஜை கரெக்டாக தோராயமாக நள்ளிரவு 12:30 மணிக்கு ஆரம்பித்து 3:15 மணி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. 10 நிமிடத்திற்கு ஒரு தடவை உடுக்கை சத்தம், மந்திரங்கள் ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை மாறி மாறி செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரியே ஹாலில் படுத்துட்டு இருந்த தீபக்கனுடைய அம்மாவுக்கும் சரி, அவங்க அப்பாவுக்கும் சரி, இவருக்கும் சரி, நிறைய பேர் தெரிஞ்சவங்களுடைய குரல் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து யதார்த்தமாக கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் நம்பூதிரி சொன்ன காரணத்தினால மெயின் டோரை திறக்காம அந்த குரலுக்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் ஹால்குள்ளேயே இருந்திருக்காங்க. கரெக்டாக ஒரு 3 மணிக்கு அந்த ரூம்குள்ளே இருந்து ஒரு குரல் வந்திருக்குங்க. அந்த நம்பூதிரி மட்டும் இல்லாமல் தீபக்கனுடைய தாத்தா பாட்டி சில பேர் 3 பேர் பெரியவங்க உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 4 பேரும் சேர்த்து ஏதோ ஒரு சத்திய வாக்கு வாங்குற மாதிரி ஒரு உறுதிமொழி கேட்குறாங்க. அது யாருக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எரிந்த பெண்ணினுடைய ஆன்மாகிட்ட தாங்க. சத்திய வாக்கு கேட்டு இனிமேல் இந்த குடும்பத்திற்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி சத்தியம் வாங்கியிருக்காருங்க. அதற்கு பின்பு தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த நம்பூதிரி கிட்ட தீபக்கனுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன சாமி ஆச்சு, அந்த ஆன்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வாடகைக்காக இருந்த அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு குடும்பம் இருந்திருக்காங்கம்மா, அந்த வீட்டில் ஒரு பாட்டி, ஒரு தம்பதிகள் மற்றும் 2 பேர குழந்தைகள், மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க. இந்த பாட்டி இவங்களுடைய பேர குழந்தைகளோடு இவங்க தங்கியிருந்த அந்த வீட்டில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடிக்கடி சண்டை போடுற காரணத்தினால ஒரு 2-3 வீடு தாண்டி தனியாக தாங்க இருந்திருக்காங்க. எப்போதுமே பேர குழந்தைகள் இவங்க பாட்டியோட தூங்குவது, அதாவது இவங்க தங்கியிருந்த வீட்டில் தூங்குவது தான் வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாட்டி அந்த பேர குழந்தைகளோடு இவங்க தங்கியிருந்த அந்த வீட்டினுடைய கீழ் ஃப்ளோரில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதிகள் ஒரு 3 வீடு தள்ளி இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் சில பிரச்சனைகள், வாக்குவாதம் அதிகமாகி அந்த பெண்மணி தீக்குளிச்சு இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போன பெண்மணியினுடைய ஆன்மா அந்த தெரு முழுவதும் மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி இருந்த, அதாவது தீபக் தங்கி இருந்த அந்த வீட்டுக்கும் அடிக்கடி குழந்தையை தேடி வருவது வாடிக்கை வச்சுட்டு இருந்திருக்குங்க. இந்த சம்பவம் நடந்த பின்பு தான் அந்த தீபக் தங்கி இருந்த அந்த வீட்டில் இருந்த பாட்டிமா பேர குழந்தைகளோடு கூப்பிட்டு அவங்களுடைய வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அதற்கு பின்பும் கூட இந்த பாட்டி தங்கி இருந்த, அதாவது தீபக் அதற்கு பின்பு வாடகைக்கு வந்திருக்காரு இல்லையா, அந்த வீட்டில் தான் தன்னுடைய 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு அடிக்கடி வர ட்ரை பண்ணி பார்த்துருக்குங்க. இப்படி ஒரு டைம் அந்த வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணும்போது தான் அந்த தீபக்கனுடைய பெரியம்மா கத்துனது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. அதற்கு பின்பு அந்த மாந்திரிகவாதி, நான் சத்திய வாக்கு வாங்கிட்டேன், உங்கள் குடும்பத்திற்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க. அதற்கு பின்பு தீபக்கனுடைய ஃபேமிலிக்கு அந்த மர்மமான உருவமோ அல்லது வேற ஏதோ பிரச்சனையோ வரவே இல்லைங்க. சில ஆண்டுகள் கழித்து தீபக் தொழில் காரணமாக சென்னைக்கு குடும்பத்தோடு வந்துட்டாருங்க. இப்போது நினைச்சாலும் அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் எனக்கு குலை நடுங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை அனுப்பின அந்த தீபக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே சோசியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்கும். அதன் மூலிமா ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மர்மமான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.